வணக்கம் நண்பர்களே. ஐஸ்வர்யா ராயும் இந்திய பொருளாதாரமும் இதுதான் இன்னைக்கு என்னோட டாபிக். பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராய்க்கு இப்போ வந்துட்டு ஏஜ் ஆயிருச்சு. அதனால் முகத்தில் சுருக்கங்கள் விழுகிறது இயல்பான ஒன்று தான். அந்த மாதிரியான ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டு, ஐயையோ! ஐஸ்வர்யா ராய்க்கு முகத்தில் சுருக்கம் விழுந்துருச்சே அப்படின்ட்டு ஒரு செய்தி பத்திரிக்கையில் போட்டிருக்கிறாங்க. தினத்தந்தின்னு நினைக்கிறேன். அது ஆன்லைனில் வந்திருக்குது. அதை எடுத்து போட்டு என்னமோ இந்திய பொருளாதாரமே சரிஞ்சிட்ட மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் கமெண்ட் பண்ணது நமக்கு ஒரு பொதுவாக பார்க்குறப்ப சரியாக தான் போனோம். இதிலலாம் என்னையா பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அதைத்தாண்டி இன்னொரு ஒரு உண்மையும் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம்ங்கிறது உலகமயமாக்கலுக்கு நாம் ஒப்பு கொடுத்த போது தான் ஆரம்பித்தது. 1990களில் இதை பற்றி பேச்சு 1991 வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நம்ம அதுக்கு இருக்கக்கூடிய நிறைய தடைகளெல்லாம் விலக்கி எவ்வளோ நாளும் இறக்குமதி பண்ணலான்ட்டு ஒரு தாராளமயமாக்கலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் 1991. அதன்படி நிறைய வெளிநாட்டு பொருட்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இந்தியாவுக்குள்ளே படையெடுக்க ஆரம்பித்தன. அப்படி போயிட்டுருக்கப்போ 1995 WTO அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதில் இந்தியா உறுப்பினராக சேர்றதுக்கு கையெழுத்து போடுது. அதன் மூலமாக நம்ம உலகமயமாக்கலை இன்னும் தீவிரப்படுத்தி, ஏன்னா எல்லோரும் அவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் வர்றப்போ இங்கே அவங்களுக்கான நிலம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, சலுகை விலையில் மின்சாரம், தண்ணீர்லாம் இலவசமாக கொடுக்குறது அப்படின்னு நிறைய சலுகைகள் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான வரிகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வாங்க, நீங்கள் இங்கே தொழில் தொடங்க, இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, நிறையா உற்பத்தி பண்ணுங்கள், நீங்களும் வளருங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் வளர்றோம் அப்படிங்கிறது தான் அந்த உலகமயமாக்கலோட ஒரு இது. அதன்படி இந்திய பொருளாதாரம் உண்மையில வளர்ச்சி அடைஞ்சிது. சரி, இப்போ இங்கே ஐஸ்வர்யா எங்கே வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 1991 வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் வர்றதுக்கு அதை இறக்குமதியெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கெல்லாம் நம்ம ஒப்புதல் கொடுத்தோம் இல்லையா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா அவங்களும் நிறையா வர்றாங்க, இந்தியாவில் வர்றாங்க. இந்தியா மிகப்பெரிய சந்தை. எதற்காக மிகப்பெரிய சந்தைன்னு சொல்கிறோன்னா, இந்தியாவின் மக்கள் தொகை அதிகம், அதே மாதிரி வாங்கும் சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வருது. ஆனாலும் அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நாம் பொருட்களை வாங்கவில்லை, விற்பனை நடக்கவில்லை. அப்படி இருக்கிறப்ப தான் என்ன பண்ணுறாங்க, 1994 மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் அந்த போட்டிகள்லாம் நடக்கும். வழக்கம் போல் வருஷம் நடக்கிறது தான். அந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1994 மிஸ் வேர்ல்டாக ஐஸ்வர்யா ராய் தேர்வு செய்யப்படுகிறார். அதேபோல் மிஸ் யூனிவர்ஸாக சுஸ்மிதா சென் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பொதுவாக நம்ம நாட்டு பெண்கள் மத்தியில் நம்மளுடைய தோல் நிறம் அது குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. நாம் கருப்பு நிறத்தில் இருக்கோம். கருப்பு நிறங்கிறது ரொம்ப தாழ்வான ஒரு நிறம், யாராலும் விரும்பப்படாத ஒரு நிறம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்தியாவிலிருந்து 2 பெண்கள் மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் தான் உலக அழகிகள் அப்படிங்கிற மாதிரி உருவெடுக்கிறாங்க. அப்போ இந்திய பெண்களுக்கு தன்னளவில், அதாவது மனதளவுலே நாம் அழகிகள் தான், நம்மளாலும் உலக அளவில் அழகி போட்டியில் போட்டி போட முடியும், நம்மளும் உலக அழகிகள் தான் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பெருகிச்சு. அதன் தாக்கம் என்னவாச்சுன்னா, நாமளும் அழகு சார்ந்த பொருட்களை எல்லாம் நிறையா வாங்க ஆரம்பித்தோம். இந்த இந்திய பெண்கள் எல்லாருமே பொதுவாக நடிகைகள் மட்டுமே அதிக ஆர்வம் காட்டுகின்ற அழகு சார்ந்த பொருட்களின் மீது சராசரி பெண்களும், ஒரு மிடில் கிளாஸ் பெண்கள், அடித்தட்டு பெண்கள் வரைக்கும் இப்போ வந்துட்டாங்க. என்னென்னு பார்த்தா, ஒரு காலத்தில் நம்ம பாத்ரூமில் சோப்பு இருக்கும், அதை மீறி ஷாம்பு இருக்கும். ஷாம்புவே பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் பணக்காரர்களாக கொஞ்சம் எலைட் வர்க்கத்தில் ஷாம்பு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம நடுத்தர வர்க்கம், அடித்தட்டு வர்க்கம், இந்த குடும்பங்களே பார்த்தோன்னா நம்ம பாத்ரூமில் ஒரு நகத்துக்கான, புருவத்துக்கான, கன்னத்துக்கான, கூந்தலுக்கான அப்படின்ட்டு விதவிதமான அழகு சார்ந்த பொருட்கள், நம்ம கெமிக்கல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் நிறையா மாறுபாடு வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டு அலமாரியில் பார்த்தோம், இப்போ என்னோடய வீட்டு அலமாரியில் பார்த்தோன்னா 90% மேலே எல்லாமே ரெடிமேட் ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்து தைக்க கொடுத்து தச்சு வாங்கி போட்டுக்கிடணும். இப்போ ரெடிமேடுக்கு மாறினதுக்கப்புறம் ரெடிமேட் பிராண்ட்ஸ், வெளிநாட்டு பிராண்டுகள்லாம் நிறையா இந்தியாவில் நல்லா விற்பனை ஆகுது. அதே போல் நம்ம காலுக்கு மாட்டுற செருப்பு, பெல்ட்டு, இப்படி ஒவ்வொன்றுமே வெளிநாட்டு பொருட்கள் மீது நமக்கு ஆர்வம் வருது. கார் வரைக்கும் நம்ம வெளிநாட்டு கார்களை வாங்குகிற அது மாதிரிலாம் வந்துட்டோம்.
நம்ம பிரதமரே பார்த்தோன்னா அவரோட கோட்டு சூட் எல்லாமே வந்து வெளிநாட்டு பொருட்களாக தான் இருக்குது. அது விலைகளே வந்து பிரமிக்கத்தக்கதா லட்சக்கணக்கில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வெளிநாட்டு மோகம்ங்கிறது நமக்கு அதிகமாக வந்துடுச்சு. வெளிநாட்டு பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சாதாரண கூல் ட்ரிங்க்ஸ்லேயே பார்த்தோன்னா வெளிநாட்டு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொக்கோ கோலா இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறையா பருக ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா துறைகள்லேயும் வந்து வெளிநாட்டு பொருட்களின் விற்பனை அதிகரிக்கிறதுக்கான அடிப்படை எங்கே ஆரம்பிச்சதுன்னா அந்த 1994 மிஸ் வேர்ல்டு ஐஸ்வர்யா ராய் வாங்கினது, மிஸ் யூனிவர்ஸ் சுஷ்மிதா சென் வாங்கினது. ஆக இந்திய பொருளாதாரம் வந்து உண்மையிலே உலகமயமாக்கலுக்கு பிறகு நல்லா பூஸ்டப் ஆகி நல்லா வளர்ச்சி கண்டது. இன்னொரு பக்கம் அதனால் ஒரு பின்னடைவுன்னு பார்த்தோன்னா நம்ம உள்ளூர் தொழில்கள் நிறையா நசிவடைந்தன. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து நிறைய அடி வாங்குச்சு. ஏன்டா கார்ப்பரேட் நிறுவனங்கள் வால்மார்ட் மாதிரியான நிறுவனங்கள் சூப்பர் மார்க்கெட்டுகள் வரும்போது இங்கே இருக்கிற பலசரக்கு கடைகள்லாம் வந்துட்டு அடி வாங்க ஆரம்பிச்சு. கோயம்பேடு மார்க்கெட்டே பெருசாக அடி வாங்க ஆரம்பிச்சிது. ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆரம்பிச்சதில் இந்த மாதிரி நிறையா பின்னடைவுகள் உண்டு. உலகமயமாக்கலால் வந்துட்டு நம்முடைய சின்ன சின்ன நிறுவனங்கள், சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள், சின்ன சின்ன தயாரிப்புகள்லாம் வந்து அடி வாங்கத்தான் செஞ்சது. அதெல்லாம் வந்து பெருத்த பின்னடைவு. இன்னொரு பக்கம் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தது. ஆக இந்த இந்திய பொருளாதாரத்தோடு பார்க்கும்போது ஐஸ்வர்யா ராயும் வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க உலக அழகியாக மிஸ் வேர்ல்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.